நம்ம கிட்ட வேக்யூம் கிளீனர் வந்து வீட்டு பர்பஸ்ல இருந்து பெரிய கமர்ஷியல் பர்பஸ் வரைக்கும் நிறைய மாடல்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் என்ன மாடல் பார்க்க போறோம்? ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேண்டி மாடல் பார்க்க போறோம்னா ஹேண்டி மாடல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் அது. அதாவது உங்களுக்கு ரொம்ப ஹேண்டியா இருக்கும். சோ அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா ஃபுல்லா யூஸ் பண்ணலாம்னாக்க சாதாரண ஒரு வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோஃபா க்ளீன் பண்றது, காருக்குள்ள பாத்தீங்கன்னா காரோட இன்டீரியர், காருக்குள்ள ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ல இருந்து எல்லாமே ஃபுல்லா கார் க்ளீன் பண்றது, சின்ன சின்ன ஷோகேஸ் க்ளீன் பண்றது, பெட் க்ளீன் பண்றது எல்லாமே ஃபுல்லா உங்களுக்கு ரொம்ப ஹேண்டியா ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு சக்ஷன் அண்ட் ப்ளோயிங் எல்லாமே இருக்குங்க. இப்போ இது டோட்டல் மிஷினோட யூனிட் இவ்வளவுதான். இது 1000 வாட்ஸ்ல ரன் ஆகக்கூடியதுங்க. இதுல லேடிஸ் கூட ஈஸியா எல்லாமே ஈஸியா ஹேண்ட்லிங் ஈஸியா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிளெக்சிபிள் ஹோஸ் தனியா கொடுத்துறோம். இந்த ஃபிளெக்சிபிள் ஹோஸ் போட்டு மறுபடியும் நீங்க இது ஒட்டடையெல்லாம் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்க உங்களுக்கு லென்த் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா 3 பைப் தனியா ஃபுல்லா லென்த் ஒட்டடையெல்லாம் அடிக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா லென்த் பைப் எல்லாமே ஃபுல்லா வந்துருங்க. மேல ஃப்ளோர் எல்லாமே எல்லாம் ஃபுல்லா வந்துரும். பாருங்க ஜஸ்ட் இதுல பாருங்க ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கு. ஆன் கொடுத்துருக்கோம், ஆஃப் கொடுத்துருக்கோம். இது வந்து 5 மீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பவர் கார்டு கொடுத்தாங்க. ஒரு ரூம் ஃபுல்லா அப்படியே ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி 5 மீட்டருக்கு பவர் கார்டு கொடுத்துறோம். நீங்க மெஷினை ஃபுல்லா ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒட்டடை அடிக்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஃபுல்லா யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹைட்டுக்கு யூஸ் பண்ற மாதிரி பூச்செல்லாம் இருக்கு இல்லீங்களா, இந்த மாதிரி அப்படியே எல்லாமே ஃபுல்லா ஒட்டடை பூச்சி எல்லாமே ஃபுல்லா இழுத்துருங்க. சோ ஃபேன் லைட் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃபேன் லைட் எல்லாமே ஃபுல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபேன் லைட்லாம் க்ளீன் பண்ண மாதிரி இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி செப்பரேட்டா இந்த மாதிரி பிரஷஸ் எல்லாம் செப்பரேட்டா கொடுத்துருக்குங்க. காருக்குள்ள வீட்ல வந்து பாத்தீங்கன்னா சோஃபா, ஷோகேஸ், வார்ட்ரோப், கிச்சன் இந்த மாதிரி ஃபுல்லா அந்த மாதிரி ஏரியால ஃபுல்லா டஸ்ட் அழுக்கு இருக்கிறதுல இருந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சக் பண்ணி எடுத்துக்கலாம். சோ கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு கூட இதெல்லாம் ஆமா சக் பண்ற இதுல வந்து மெஷின்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் செக்ஷனுங்க. ஓகே. சோ இந்த சைடு பேக் சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ப்ளோயிங். ஓகே. சோ ஃபுல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க ப்ளோ ஆகுது அப்படிங்கறது நீங்க இந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. ஓகே. இந்த அளவுக்கு வந்து ப்ளோ ஆகும். இப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ளோயிங் பவர் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். அதை உங்களுக்கு சக் பண்ணி இழுக்கிற உங்களுக்கு டஸ்ட் எல்லாமே ஃபுல்லாக எங்கே இருக்குன்னா இந்த கண்டெய்னருக்குள்ள எல்லாமே ஃபுல்லாக ஸ்டோர் ஆகி நிற்கும். இது ஜஸ்ட் பாருங்க, இது ப்ரெஸ்ஸிங் ஆப்ஷன் இருக்கு. இது தனியாக கழட்டி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து டஸ்ட் பேக் தனியாக கொடுத்துருக்கோம். இந்த டஸ்ட் பேக் இது வந்து உங்களுக்கு மோட்டரோட யூனிட் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் இதெல்லாம் உங்களுக்கு சக் பண்ணுறது. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 kp எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் செக்ஷன் 4 ஃபுல்லாக இருக்கும். இது இழுத்த டஸ்ட் சக் பண்ண டஸ்ட் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கண்டெய்னருக்குள்ள இந்த மாதிரி உள்ள வந்து விழுந்து கிடக்கும். இது நம்ம எடுத்து தனியாக எடுத்து கொட்டியெல்லாம் இது வந்து உங்களுக்கு ட்ரை மட்டும் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது. அதாவது உங்களுக்கு வெட் ஈரம் இல்லாம ட்ரை மட்டும் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைடு செக்ஷன் ஒரு சைடு ப்ளோயிங் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிறோம். சோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே டைரக்டா நீங்க ஃபிளெக்சிபிளா டைரக்டா யூஸ் பண்ற மாதிரி இருக்குது எல்லாமே மிஷின் அப்படியே டைரக்டா ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதாவது நீங்க பெட் எல்லாம் க்ளீன் பண்றோம், சோஃபா எல்லாம் க்ளீன் பண்றோம், இந்த மாதிரி அப்படியே டைரக்டா க்ளீன் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி நீங்க பவுடர் மாதிரி டஸ்ட், பொடி டஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு வைங்களேன். ஓகே. இந்த மாதிரி மினிமமான டஸ்ட்லாம் இருக்குன்னா கூட அப்படியே ஜஸ்ட் தேய்ச்சிட்டு அப்படியே ஃபுல்லா எடுத்துரும். ஸோ ஃபுல்லாக அப்படியே எடுத்துருக்கு. அப்படியே ஃபுல்லாக எடுத்துருங்க. இந்த மாதிரி மண் எது இருந்தாலும் எடுத்துரும். இந்த மாதிரி மண்ணெல்லாம் ஃபுல்லாக இருந்தால் கூட அந்த மண்ணை கூட அப்படியே ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துருங்க. அது தெரியுதுங்களா? ஸோ சோஃபா பெட்டில் இந்த மண் இந்த மாதிரி சோஃபாவில் ஆகட்டும் காருக்குள்ளே ஆகட்டும் இருக்கிற மாதிரி டஸ்ட் எல்லாமே ஃபுல்லாக எடுத்துரும். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு பெரிய சோஃபா அந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணுற மாதிரி பெரிய ப்ரஷ்ஷாக கொடுத்துட்றோம். ஸோ இந்த மாதிரி பெரிய ப்ரஷ் மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ப்ரிசிஷன் கிளீனர்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால். இப்போ காரோட டேஷ்போர்டுக்குள்ளே சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணுறோன்னா அதோட கீபோர்டுக்குள்ள ஆகட்டும், கம்ப்யூட்டரில் ஆகட்டும், லேப்டாப்ல ஆகட்டும், அதில் கூட உங்களுக்கு கீபோர்டில் ஃபுல்லாக இருக்கிறது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவியோடது ரிமோட்டில் இருக்கிற ஃபுல்லாக டஸ்ட் எல்லாமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலோட டஸ்ட்டில் இருக்கிற மாதிரி கூட எல்லாமே ஃபுல்லாக சக் பண்ணி எடுத்துரும். ஓகே. இந்த மாதிரி டஸ்ட்லாம் இருக்கணும் கூட அப்படியே அழகாக அதை உறிஞ்சி எடுத்துருங்க. தெரியுதுங்களா? ஸோ அழகாக அப்படியே எடுத்து அதுவே ஃபுல்லாக உங்களுக்கு சக் பண்ணி எடுத்துருங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ரஷ் மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு ப்ரஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிஸ்டோல்னு சொல்லி கார்னருக்கு உண்டானதெல்லாம் ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி தனியாக ஃபுல்லாக ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இது நீங்கள் டேரெக்டாக போட்டுட்டு ஒரு சின்ன டேர்னிங்லேயே ஆகட்டும், ஒரு சின்ன கேப்பில் ஆகட்டும், கார் சீட்டோட உங்களுக்கு காரில் உங்களுக்கு கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி கேப்பில் இருக்க டஸ்ட் அந்த சின்ன கேப்பில் கூட ஃபுல்லாக எடுத்துடலாம் அந்த மாதிரி. ஓகே. இந்த மாதிரி சின்ன டஸ்ட்டு சின்ன கேப்பில் இருக்கிற கூட இந்த மாதிரி அப்படியே டஸ்ட் எல்லாமே ஃபுல்லாக எடுத்துருங்க. அது சின்ன கேப்பில் கூட ஃபுல்லாக எடுத்து சக் பண்ணி எடுத்துரும். ஓகே. இந்த மாதிரி மைனூட் டஸ்ட் கூட நம்ம எடுத்துடலாம். ஆமாம்மாண்ணா. அதாவது நீங்கள் மெஷினில் டேரெக்டாக போட்டு மெஷினில் ஃபிட் பண்ணி எடுக்கிறது பண்ணிக்கலாம். இல்லை நம்ம மெஷினை ஃபுல்லாக கையிலே தூக்கிட்டு இல்லாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஷினே ஃபுல்லாக ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் பைப் தனியாக கனெக்டர் கொடுத்துறோம். ஓகே. இதில் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் மெஷினை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டு கூட ஸோ இதோட எண்டில் நீங்கள் வச்சு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இப்போ நீங்கள் அதாவது உங்களுக்கு ஒரு ஷீட் இருக்குது, சோஃபா இருக்குது, அடியில் இருக்கும், உள்ளுக்குள்ள நீங்கள் மெஷினை வளைச்சு கொண்டு போக வேண்டிய அவசியம் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஆன் பண்ணி இந்த மாதிரி கேப்லலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ரஷ் இந்த மாதிரி 3 ப்ரஷ் ஹோல்டருமே 3லையுமே உங்களுக்கு செப்பரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒயர் லென்த் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாதிரி செப்பரேட்டாக ஒரு அடாப்டர் கொடுத்துறோம். ஸோ இந்த அடாப்டர் கனெக்ட் பண்ணிட்டு ஒட்டடையெல்லாம் அடிக்கிறோம். ஸோ ஒட்டடை அடிக்கிறதுக்கு ஃபுல்லாக லென்த் பண்ணால் கூட ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளெக்சிபிள் வித் ஹோஸ் அட்டாச்சோட வந்துடும். இந்த கனெக்டர் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த கனெக்டர் இது செப்பரேட்டாக தனியாக வரும். ஒவ்வொரு பைப் செப்பரேட்டாக வரும். ஆல்ரெடி நான் காமிச்சபடியே நம்ம அசம்பிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே அசம்பிள் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி அசம்பிள் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஒட்டடையெல்லாம்
அடிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க இல்லைங்கண்ணா, இந்த வெட்டடையெல்லாம் அடிக்கலாம்னு சொன்னோம் இல்லைங்களா, ஒட்டடை எல்லாமே ஃபுல்லாக அந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு அடிச்சுக்கலாம். ஸோ ஒட்டடையோட சக்ஷன் பவர் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாக இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதில் அந்த சின்ன சின்ன டஸ்ட்டு பாருங்கள், பூச்செல்லாம் இருக்கிறவங்க கூட எந்த அளவுக்கு ஃபுல்லாக சக் பண்ணி இழுக்குது பாருங்கள். சிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயின்ல அந்த மாதிரி வெயிட்டாக இருக்கு இல்லைங்களா, ஓகே, இந்த மாதிரி வெயிட்டான காயின் கூட ஃபுல்லாக அப்படியே சக் பண்ணி இழுத்துரும். இந்த மாதிரி மண் பொடியான மண் டஸ்ட் கூட இந்த மாதிரி ஃபுல்லாக சக் பண்ணி இழுத்துரும். ஸோ இந்தளவுக்கு பவராக இருக்கும். ஆமாம், இந்த அளவுக்கு பவராக ஃபுல்லாக அந்த ஒட்டடையெல்லாம் ஃபுல்லாக இழுத்துருங்க. அந்த பூச்சி என்ன பூச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேர்க்கடலை சைஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி கடலையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, கடலே உங்களுக்கு ஓரளவு வெயிட்டாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக பண்ணிடும். இதே உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் வந்து ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்ணனால ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளோர் ப்ரஷ்ஷும் கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி ஒரு அதாவது உங்களுக்கு பிளைன் ப்ரஷ், அதாவது மேட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு செப்பரேட் ஆப்ஷனும் ப்ளஸ் மேட் எல்லாமே டேரெக்டாக நீங்கள் ப்ளைனாக வாஷ் பண்ணுறதுக்கு தனியாக ஆப்ஷனும் ஃபுல்லாக கொடுத்துட்றோம். ஸோ இதில் ஃபுல்லாக பாருங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டு ஸோ இதுலேயே நீங்கள் ஃப்ளோரும் க்ளீன் பண்ணிக்கலாம் நீட்டாக. கூட்டுற மாதிரி ஃப்ளோரில் இருக்கிற மண் டஸ்ட்டு குப்பை எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு ட்ரையாக ஃபுல்லாக என்னென்ன உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி உள்ள பூச்சி இந்த சின்ன குப்பையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக இழுத்துருங்க. ஸோ கூட்டுற மாதிரியே கிட்டத்தட்ட பண்ணிக்கலாம். ஆமாங்கண்ணா. இதில் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் மேட் இருந்தால் மேட்டில் க்ளீன் பண்ணுற கூட்டுறது. ஓகே, எங்கே வந்து நம்ம கலெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம். இதில் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டு பாருங்கள், இது உள்ள எல்லாமே ஃபுல்லாக கண்டெய்னர் உள்ள இது உள்ள எல்லாமே கலெக்ட் ஆகி நிற்கும். ஓகே, நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு இந்த டஸ்ட் பேக்கை தனியாக செப்பரேட்டாக ரிமூவ் பண்ணிட்டு பாருங்கள், இங்கே எல்லாமே எல்லா டஸ்ட்டு குப்பை எல்லாமே இங்கே இருக்குங்க. அந்த பூச்செல்லாம் சொன்ன இல்லைங்களா, பூச்சி வண்டு எல்லாம் சொன்ன இல்லைங்களா, எல்லாமே ஃபுல்லாக எல்லாமே இது உள்ள வந்திருக்கு பாருங்க. ஓகே, எல்லாமே கலெக்ட் ஆயிரும். ஈஸியாக நம்ம நார்மலாக எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்து நீங்கள் கொட்டிட வேண்டியதான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு செக்ஷன் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளோயிங், இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளோயிங் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளோயிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பலூன்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, பலூனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காற்று பிடிக்கிறதுலேருந்து இதோட பேக் சைடில் உங்களுக்கு ப்ளோ போட்டுக்கலாம். பேக் சைடு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஆமாம், இதில் இந்த அடாப்டர் அட்டாச் பண்ணிக்கிட்டு இதில் மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இது சின்ன, அதாவது பெரிய ரவுண்டாக கொடுத்துருக்கோம், சின்ன ரவுண்டு கொடுத்துருக்கோம், சின்ன ரவுண்டு. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பலூன்லாம் ஃபுல்லாக நீங்கள் காற்று பிடிக்கிறதுக்காக ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். இப்போ பெரிய ரவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் போட்டு விட்டுட்டு இந்த அட்டாச்மெண்ட் போட்டிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி ப்ளோ பறக்கிறது தெரியுதுங்களா. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பறக்கிறது எல்லாமே ஃபுல்லாக பாருங்கள். இந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ளோ காமிக்குவா. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக பறக்கிறது எல்லாமே ஃபுல்லாக பறக்குது. ஓகே, ஸோ கூட்டுற மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு சில இடத்துல ஜன்னலோட உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மஸ்கிட்டோ நெட்லாம் போட்டிருப்பீங்க, அங்கெல்லாம் உங்களுக்கு க்ளீன் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் என்னன்னா உள்பக்கிறத நீங்கள் வெளியில் ப்ளோ பண்ணி விட்டுறலாம். இது ஒரு சின்ன அட்டாச்மெண்ட் கொடுத்துட்றோம். ஸோ நெக்ஸ்ட் அதோட சின்னது. ஓகே, சரி, கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வருது. ஆமாங்கண்ணா. இது இருக்குல்லே ரொம்ப பவர்ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன டைப்பு, சின்ன மவுத் டைப். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பலூன்லாம் ஃபுல்லாக காற்று பிடிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ பலூன்லாம் காற்று பிடிக்கிறதுக்கு ஃப்ரண்ட்டில் வச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக பலூன் காற்று பிடிக்கிறது இந்த மாதிரி ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். பால்ஸ்லாம் நீங்கள் காற்று பிடிக்கிறது ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு செக்ஷன் ப்ளோயிங்கோட ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹேண்டி வேக்யூமில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3500 ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்கண்ணா. 35 கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு லைஃப் வாரண்டி அந்த மாதிரி தான் வரும். 1 இயர் வாரண்டி இருக்குது. நீங்கள் லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸ் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. நம்மளுடைய இந்த யூரோஃபைன் குளோபல் போர் நேமில் தான் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். ஓகே, நான் ஹேண்டி மாடல் வந்து காமிச்சிங்க. நெக்ஸ்ட் என்ன மாடலில் பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட் வந்து அதாவது உங்களுக்கு ஹேண்டி வந்து செக்ஷன் அண்ட் ப்ளோயிங்னா நெக்ஸ்ட் இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே 12, 18ங்கண்ணா, 20, 25 லிட்டர் கொடுத்துருக்கோம். 20 லிட்டரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செக்ஷன் ப்ளோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம். 40 லிட்டரில் செக்ஷன் ப்ளோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இதில் இண்டஸ்ட்ரியல் டைப்புங்கண்ணா, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது உங்களுக்கு 2 மோட்டரோட டபுள் சுவிட்ச் வந்துடும். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மோட்டரோட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சுவிட்ச் வச்சு உங்களுக்கு 80 லிட்டர் இந்த மாதிரி இடத்துல நான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய பெரிய சர்ச்சு, மசூதி, கோயிலுக்கெல்லாம் பெருசாக இருக்கு இல்லைங்களா, பெரிய ஷாப்பிங் மாலுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ஜினியரிங் டூல்ஸ் கடையெல்லாம் வச்சிருக்காங்க, அங்கே வந்து இன்ஜினியரிங் துருக்கு இதெல்லாம் ஃபுல்லாக மண் எல்லாமே ஃபுல்லாக அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, அதை ஃபுல்லாக சக் பண்ணி எடுக்கிறது. பெரிய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தறிப்பட்டையெல்லாம் இருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம தறிப்பட்டை ஸ்பின்னிங் மில் எல்லாம் ஃபுல்லாக அந்த பஞ்சு எல்லாம் ஃபுல்லாக சக் பண்ணி எடுக்கிறது. கிட்டத்தட்ட 70 லிட்டருக்கு இப்போ இவ்வளோ பெரிய கண்டெய்னர் கொப்பர மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்கு இல்லைங்களா. இதில் இருக்கிற 70 லிட்டர், 80 லிட்டர், 90 லிட்டர் வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70 லிட்டர், 80 லிட்டர், 90 லிட்டர் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துட்டு இருக்கோம். 80 லிட்டர் அந்த டஸ்ட் மட்டுமே அவ்வளோ லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கும். ஆமாம், அந்த அவ்வளோ லிட்டர் கெப்பாசிட்டிக்கு டஸ்ட்டை ஃபுல்லாக எடுத்துருங்க. அது வெயிட்டாக இருந்தாலும் வெயிட் இல்லாட்டியும் சரிங்க, அந்த அளவுக்கு ஃபுல்லாக அந்த கண்டெய்னர் ஃபில் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக எடுத்துக்கலாங்க. இதில் வந்து வீட்டுக்கு வந்து இப்போ டொமஸ்டிக்காக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாடல் ஃபுல்லாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்கோம். 12 லிட்டர் வேக்கம் கிளீனர். 12 லிட்டர் இதுக்கு வர அக்சசரிஸ் எல்லாமே இந்த மாதிரி அக்சசரிஸ் எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி எக்ஸஸ் பைப்பு, கிளீனிங் ஹோல்டரு, ரவுண்ட் ப்ரஷ்ஷு, கார்னர் ப்ரஷ்ஷு, கிரிவிஸ் டூல்ட்டு, செப்பரேட்டாக உங்களுக்கு வெட் ப்ரஷ், ட்ரை ப்ரஷ் எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். இந்த 12 லிட்டர் வேக்கம் கிளீனர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்ல ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. 304 கிரேடில் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஆப்ஷனோட வந்துடும். ஸோ இதில் வந்து வர சக் பண்ணுற டஸ்ட் எல்லாமே ஃபுல்லாக இந்த கண்டெய்னருக்குள்ளே ஃபுல்லாக வந்து ஸ்டோர் ஆயிரும். இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். ஆமாம், இந்த அளவுக்கு ஃபுல்லாக கண்டெய்னருக்குள்ளே ஸ்டோர் ஆயிரும். நார்மலாக பாத்திரம், பிளேட், பவுல் வாஷ் பண்ணாமல் எப்படி வாஷ் பண்ணுறோமோ வாஷ் பண்ணிக்கலாம். ஈஸியாக நீங்கள் எடுத்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு இந்த மாதிரி வீல் வச்சு வந்துருங்கண்ணா.
அதனால இங்கே வீல் செட் பண்ணாமல் இருக்கும். கீழே 3 வீல் செட்டு 4 வீல்ஸ் வச்சு செட் பண்ணி வந்துடும். வீல் எங்கே வேணாலும் ஃபுல்லாக இழுத்துட்டு போகிற அளவுக்கு ஃபுல்லாக கொடுத்துருங்க அது. ஸோ இதோட 12 லிட்டர் வேக்கம் பிளர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரைஸ் வந்து 6150 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். டோட்டலாக எல்லா மிஷினுக்கும் உங்களுக்கு 1 இயர் வாரண்டியோட கொடுத்துட்ருக்கோம். இந்த 12 லிட்டர் வேக்கம் பிளர்லேயே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 18 லிட்டர் 18 லிட்டர் கொடுத்துட்ருக்கோம். இது 18 லிட்டர் இது 18 லிட்டருங்கண்ணா. இதுலேயும் சேம் அதே உங்களுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஆப்ஷனோட செக்ஷன் ப்ளோயிங்கோட ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் செக்ஷன் கொடுத்துருக்கோம். இதுலேயே உங்களுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளோயிங் கொடுத்துருக்கோம். இதே ஹோல்டர் நீங்கள் அப்படியே பேக் சைடில் திருப்பி போட்டு நீங்கள் ப்ளோயிங் செக்ஷனை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக உங்களுக்கு ஒரு மாடல் எல்லாமே ஃபுல்லாக ஆப்ரேட்டிங் யூஸ் பண்ணுறது எப்படிங்கிற ஃபுல்லாக தெளிவாக காமிக்கிற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த செக்ஷன் ஹோஸ் ஃபஸ்ட்டு அது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு லாக் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே டைரெக்டாக நீங்கள் எடுக்கிறப்ப அதாவது நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் டைரெக்டாக எடுக்கிற மாதிரி இருந்தாக்கா இந்த மாதிரி ரவுண்ட் ப்ரஷ் இது மாதிரி எல்லாமே ஃபுல்லாக போட்டு அப்படியே டைரெக்டாக இதை எடுத்துக்கலாம். சிம்பிள். இந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாக இருக்குன்னா ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக இழுத்துருவோம். எல்லாத்தையும் அப்படியே ஃபுல்லாக செக்ஷன் உறிஞ்சி எடுத்துரும். அதுவே தேடி ஃபுல்லாக செக் பண்ணி எடுத்துரும். அதோட செக்ஷன் போகிற எந்த அளவுக்கு இருக்குது அது எல்லாமே ஃபுல்லாக தேடி எடுத்துரும். ஸோ டஸ்ட் வந்து அதை தேடி அப்படியே ஆமாம்மாங்க. சோஃபா, கார்பெட்டு, காருக்குள்ளே, கார் சீட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது எல்லாமே ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இதில் இதோட செக்ஷன் போகிற உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே போட்டு காமிச்சிடலாமா? இது போட்டு அப்புறம் காமிச்சிடலாமா? போவாங்க. இந்த மாதிரி சோஃபா இதோட கிளீனரை பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோர் கிளீனிங் எதாவது ஆப்ஷன் லென்த்து மாட்டிக்கலாம். அது பார்த்துட்டிங்க தானே? ஓகேங்க, அது ஓகே தானே. இப்போ இந்த மாதிரி சோஃபா கிளீனிங்கு, இப்போ கார் சீட் க்ளீன் பண்ணுறது, இந்த சோஃபா கார் சீட் பண்ணால் இந்த மாதிரி உங்கள் ரவுண்ட் ப்ரஷ் வச்சு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் கைக்கு ஏற்ற அளவுக்கு எந்த அளவுக்கு கேப்பில் இருக்கோ அது எல்லாமே ஃபுல்லாக ஃப்ளெக்சிபிளாக எப்படி இப்படி எந்தெந்த இடத்துல ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுக்கிறோமோ ஸோ அது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன மேட்லேயே ஆகட்டும், ஃப்ளோர்லேயே ஆகட்டும், இந்த மாதிரி பவுடர் டஸ்ட் எல்லாம் கீழே கொட்டிட்டா கூட அதை கூட உங்களுக்கு அழகாக அந்த மாதிரி ஃபுல்லாக எடுக்கும். இந்த அளவுக்கு ஈஸி, இந்த அளவுக்கு ஃபுல்லாக சக் பண்ணி ஃபுல்லாக பக்காவாக க்ளீன் பண்ணி எடுக்கும். ஸோ இந்த அளவுக்கு டஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே அந்த பவுடர் டஸ்ட் போகிற கூட எல்லாமே ஃபுல்லாக சக் பண்ணி எடுத்துரும். ஏன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு செக்ஷன் போர் ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் அப்படியே நீங்கள் குனிஞ்சு இந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்குது. இந்த சோஃபா, கார்பெட்டு, கார் சீட்டுக்கெலாம் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். சரி, நீங்கள் அப்படியே நீங்கள் லென்த்தாக ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் கூட ஹைட்டுக்கு பண்ணால் கூட இந்த மாதிரி 3 ஹைட்டு பார்த்தீங்கன்னா பைப் கொடுத்துட்றோம். ஓகே, 3 அடிக்கு பைப் லென்த் பைப் கொடுத்துட்றோம். இந்த மாதிரி லென்த் பைப் எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ பெரிய அட்டாச்மெண்ட் வந்துடும். 3 பைப் எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் ஃபுல்லாக நின்றுக்கிட்டே ஃபுல்லாக நீங்கள் வாஷ் பண்ணுறதை க்ளீன் பண்ணலாம், ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்கு டியூல் ஹோல்டர் கொடுத்துட்றோம், செப்பரேட்டாக டபுள் ஹோல்டர் கொடுத்துட்றோம். இந்த மாதிரி டபுள் ஹோல்டர் கொடுத்துட்றோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அப்படியே ஃப்ளோர் தர எல்லாமே க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு பார்க்க பாருங்கள், அந்த மேட்டையே ஃபுல்லாக உங்களுக்கு சேர்த்து இழுத்துட்டு வந்துடும், அந்தளவுக்கு வந்துடும். நீங்கள் சாதாரண அந்த மாதிரி தர மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு மண் டஸ்ட்டு செஞ்சிட்டாலும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த மேட்டில் இந்த மாதிரி மண் டஸ்ட்டு செஞ்சிட்டாலுமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே ஃபுல்லாக அழகாக சக் பண்ணி எடுத்துரும். இப்போ பாருங்கள், இது ஃப்ளோரில் போட்டிருக்கோம், ஃப்ளோர்லேருந்து அப்படியே இழுக்கிறது எல்லாமே ஃபுல்லாக சக் பண்ணி எடுத்துரும். பாருங்கள், சிங்கிள் ட்ராப் சிங்கிள் டஸ்ட் கூட எதுவுமே இல்லை. இந்த மேட்டில் இருக்குது, மேட்டு மாதிரி இடத்துல ஃபுல்லாக இருக்குன்னா கூட அப்படியே ஃபுல்லாக அழகாக எடுத்துரும். பாருங்கள், இந்த மாதிரி சக் பண்ணி, அதாவது உங்களோட சக்ஷன் பவர் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி இருந்தாக்க இந்த மாதிரி 5 ரூபா காயின் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி காயின்ஸ் முறை கொண்டு ஃபுல்லாக எந்த அளவுக்கு சக் பண்ணி இழுக்கும் அப்படிங்கிறத இந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஷன் பவர் இருக்கும் ஃபுல்லாக பார்த்தலாம். நீங்கள் ஏன்னா காயினே எழுத்துருக்கு, காயினை ஃபுல்லாக இழுத்துருங்க. ஏன்னா 5 ரூபா காயினுங்கிற இருக்குல்லே ரொம்ப வெயிட்டான காயின் 5 ரூபா காயின், அது உள்ளே போகிற ஹோல்ஸுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதை முறை கொண்டு உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக சக் பண்ணி ஃபுல்லாக இழுத்து கொண்டு வந்துடும். ஸோ இது மட்டும் இல்லாமல் வீட்டில் குழந்தைங்க எல்லாமே ஃபுல்லாக இந்த ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இந்த மாதிரிலாம் குழந்தைங்க காருக்குள்ளே எல்லாம் செஞ்சிடறாங்க, வீட்டுக்குள்ளெல்லாம் செஞ்சிடறாங்க. இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறது உங்களுக்கு சிரமமாக இருக்குன்னா கூட ஸோ இதை முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்டரே போட்டு மாட்டி விட்டுட்டு அப்படியே டேரெக்டாக வேணால் டேரெக்டாக எடுத்துக்கலாம், அப்படியே ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துரும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இதோட கார்னர் ஃபேஸில் அப்படியே ஃபுல்லாக இருக்குது, அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி 2 கார்னர் இதுக்கு வந்து கிரிஸ்டோல்னு சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கார்னரான இடத்துல ஃபுல்லாக நீங்கள் டஸ்ட்டு அழுக்கு எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கணும், சின்ன கேப்லலாம் ஃபுல்லாக எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுற கார்னர் பிளேஸில் யூஸ் பண்ணுற மாதிரி கூட இந்த மாதிரி கார்னராக யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன கேப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் கட் பண்ணுறது, இந்த ஒட்டடை அடிக்கிறதுலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டடை அடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஹைட் இவ்வளோ ஹைட்டு மட்டும் இல்லாமல்
இந்த மாதிரி இவ்வளோ ஹைட்டு மட்டும் இல்லாமல் ஸோ நம்மளோட இந்த மாடல் 20 லிட்டர் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் மாடல் ப்ளஸ் 40 லிட்டர் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அடிஷனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலஸ்கோபிக் டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைப் 2 அடிக்கு எஸ்எஸ் பைப் கொடுத்துறோம். இது யூஸ் பண்ணுறோம். இன்னும் அதாவது நீங்கள் ஹைட்டு பத்திரம் ஹைட் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் அந்த ஹைட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க. இதோட எண்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெலஸ்கோப் வெயிட்டாக இருக்கிறனால இந்த பைப்பை ஃபஸ்ட்டு உங்களுக்கு அட்டாச் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பைப்பை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த மாதிரி ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹைட்டாக ஒரு மண்டபம் மாதிரி எல்லாம் இடத்துல யூஸ் பண்ணுறோம், கோயில் மாதிரி இடத்துல ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம். ஸோ டபுள் சீலிங் இருக்கிற இடத்துல ஆமாங்கண்ணா, ஹைவே சீலிங்லாம் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு ஹைட்டாக இருந்தாலுமே அந்த சக் பண்ணி இழுக்கிறதுக்கு அந்த சக்ஷன் பவர் அப்படியே ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஹைட்டாக இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் ஹைட்டாக இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே மாதிரி இந்த ப்ரஷ் ஹோல்டர் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் அந்த பைப்பு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணனாலும் அதோட சக்ஷன் பவர் எதுவும் குறையாது. ஸோ அந்தளவுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு சக் பண்ணுறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோயிங்கு. ஸோ ப்ளோயர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ப்ளோயரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஆப்ஷன் வந்து ப்ளோயருங்க. அது ஸோ ஜஸ்ட் மேலே கனெக்ட் பண்ணால் ப்ளோயராக மாறிடும். ஸோ மாற்றிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த ப்ளோயரில் நீங்கள் எந்த மாதிரிலாம் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்க இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜன்னல்லாம் இருக்கும். ஜன்னல் உள் பக்கத்தில் நீங்கள் அப்படியே வெளியில் அடிச்சு விட்டால் போதும். இல்லை நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து கை வச்சு நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியல, இந்த மாதிரி நம்ம ரேக்கெலாம் இருக்குது, அடியிலலாம் ஃபுல்லாக டஸ்ட் அதிகமாக இருக்குது, ஸோ அங்கெல்லாம் நீங்கள் வாஷ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்க நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டு இதை நீங்கள் ஃபுல்லாக இந்த அளவுக்கு ப்ளோயிங் வந்துடும். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளோயிங் பவர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாக நீங்கள் இதிலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு ஃபுல்லாக ப்ளோ பண்ணி கொடுத்துரும். ஓகே. ஸோ எந்த அளவுக்கு மைனூட்டான டஸ்ட்டாக இருந்தால் நம்ம ரிமூவ் பண்ணி எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ இதே நீங்கள் அந்த ப்ளோயிங் பவரே உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி வேணும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பைப் மட்டும் நீங்கள் அடிஷனல் நீங்கள் மாட்டி விட்டுட்டு இதோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ப் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த ஷார்ப் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கேப்லலாம் ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட ஃபுல்லாக நீங்கள் ஊதி விட்டுறலாம். ஓகே மணி அந்த இப்போ ஃபுல்லாக கொட்டி விட்டுருக்கோம். நீங்கள் சக் பண்ண வேண்டாம், நீங்கள் ப்ளோ பண்ணி விட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாக காற்று மாதிரி அடிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் அப்படியே ப்ளோ பண்ணி விட்டுறலாங்க. ஓகே. இந்த மாதிரி வாசல் அது மாதிரி இதுக்காக கூட நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். ஆமாம்ண்ணா, நீங்கள் சக்ஷனு ப்ளோயிங்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரலாம் நீங்கள் சக் பண்ண ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வேஸ்டேஜ் பார்ட்டு எல்லாமே டஸ்ட்டு குப்பை எல்லாமே ஃபுல்லாக எப்படி எந்த அளவுக்கு இந்த வந்து ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக நம்ம இதிலே பார்த்துடலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்பைரல் ஹோஸை செப்பரேட்டாக எடுத்துடலாம். ஃபுல்லாக இதை வந்து மோட்டர் யூனிட்டு. ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெஃபா ஃபில்டர்னு சொல்லுவோம். இந்த மைனூட்டான ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக் பண்ண இழுத்த டஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மோட்டருக்குள்ளே கொண்டு போகாமல் திரும்ப அந்த கண்டெய்னருக்குள்ளேயே ஃபுல்லாக வச்சுக்கும். ஸோ அந்த காயின்ஸ்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காயின்ஸு அந்த பொரி ஓகே. ஸோ எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் ஃபுல்லாக வந்துட்டு பாருங்கள். பொரியெல்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட அந்த ஹெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணி எடுத்துருச்சு. அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த சக் பண்ணுறதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு செக்ஷன் ஃபோவர் ஃபுல்லாக அதிகமாக இருக்குது. இந்த அளவுக்கு டஸ்ட் எல்லாமே ஃபுல்லாக இந்த மாதிரி கண்டெய்னர்லேருந்து ஒன்று கொட்டியிருக்கு. இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் எடுத்து நார்மல் பாத்திரம் பவுல் ஃபுல்லாக வாஷ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வேஸ்டேஜ் டஸ்ட் குப்பை எல்லாமே ஃபுல்லாக கலெக்ட் ஆகிடுச்சு பாருங்க. ஓகே. நார்மலாக இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட்டு நமக்கு எந்த அளவுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷார்ட்டாக பார்த்துடலாம். நம்ம பாருங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெஃபா ஃபில்டர் கொடுத்துருக்கோம். எப்போவுமே நீங்கள் இந்த ஃபில்டர் மட்டும் இல்லாத நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணிட வேண்டாம். இப்போ ஃபில்டர் வந்து இந்த ஃபில்டரோட வேலை என்னன்னு கேட்டிங்கனாக்கா அந்த சக் பண்ணி அதாவது இந்த கண்டெய்னர்லேருந்து வெளியிலேருந்து வர டஸ்ட் எல்லாமே சக் பண்ணி இழுக்குது இல்லைங்களா, சக் பண்ண டஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் பறக்க விடாமல் ஃபுல்லாக இந்த மாதிரி ரொம்ப பவுடர் டஸ்ட்லாம் போட்டோம் இல்லைங்களா, அந்த பவுடரான டஸ்ட் முறை கொண்டு எல்லாமே ஃபுல்லாக இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். உள்ளுக்குள்ளே இருக்காமல் வெளியில் பறக்க விடாது. ஏதாவது உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜிங்கிற எந்த மாதிரி இடத்துல ஒரு தட்டி விட்டாவோ அந்த இடத்துல பறக்கும். ஒட்டடி அடிச்சா வீடெல்லாம் க்ளீன் பண்ணால் ஃபுல்லாக உங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம், ஆஸ்துமா இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இருமல் சளி இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ அந்த மாதிரி அந்த டஸ்ட்டை வந்து வெளியில் பறக்க விடாமல் அப்படியே சக் பண்ணி ஃபுல்லாக இழுத்து வச்சுக்கும். ஸோ அதுதான் இதோட வேலை. ஸோ இந்த மிஷினோட இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் மட்டும் இல்லாமல் எந்த டைமும் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிட வேண்டாம். அப்புறம் இதில் இருந்தால் பொடியான மைனூட்டான டஸ்ட்டும் கொண்டு ஸோ இந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்குது. இதையும் நம்ம நார்மலாக கொட்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி நீங்கள் வெட்டி யூஸ் பண்ணுறது? வெட்டு அதாவது நீங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் சிந்திருது, அப்படியே தண்ணியில் போட்டு விட்டுட்டு கூட ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ரஷ் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, இந்த ப்ரஷில் வந்து ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பிளேடு செப்பரேட்டாக வெளியில் வந்துடும். வைப்பர் பிளேடு வந்துடும் தனியாக. இந்த வைப்பரும் ப்ரஷ்ஷும் இந்த ப்ரஷ்ஷோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அழுக்க வந்து தேய்ச்சி விடும். இந்த வைப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியை ஃபுல்லாக சக் பண்ணி உறிஞ்சி எடுத்துரும். ஓகே. வெளியில் போக விடாமல் ஃபுல்லாக சக் பண்ணி உறிஞ்சி எடுத்துரும். ஸோ இதுதான் உங்களுக்கு வெட்டுக்கு. அதாவது இல்லை பெடல் டைப் கொடுத்துருக்கேன் பாருங்கன்னா, இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளைனாக வந்து நார்மலாக கூட்டுறதுக்கு ட்ரைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெட்டுக்கு இதை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள், சாரி கை கட்டிட்டா, இல்லை இது ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா
கீழே இந்த லேயர் வந்துடும். இப்போ இந்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வைப்பருங்க. அது தண்ணியை ஃபுல்லாக வலிச்சு சக் பண்ணி எடுக்கிறதுக்காக வைப்பர் ப்ளஸ் வித் ப்ரஷ் ரெண்டு வெளியில் வந்துடும். டைல்ஸ் இது எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். கார்பெட்டில் இருக்கிற தண்ணி சிந்திட்டா கூட பெட்டில் தண்ணி சிந்திட்டா கூட அதையும் ஃபுல்லாக சக் பண்ணிடும். ஃபுல்லாக ஆன் பண்ணிடுறோம் பாருங்க. இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் அப்படியே ஃபுல்லாக டஸ்ட்டு எடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி தண்ணி செஞ்சிருக்கு இல்லைங்களா? ஓகே. இந்த மாதிரி தண்ணி செஞ்சிருச்சுன்னா கூட இந்த மாதிரி ஃப்ளோரில் தரையில் இந்த மாதிரி தண்ணி செஞ்சிருக்கு, இந்த மாதிரி மேட்டில் எதுவும் தண்ணி செஞ்சிருக்குன்னா கூட அது கூட எல்லாமே ஃபுல்லாக இழுத்துரும். தண்ணி செஞ்சிருக்கு இல்லைங்களா? ஜஸ்ட் அப்படியே இது பண்ணிங்கனாக்க ஃபுல்லாக இழுத்துரும். ஃப்ரண்ட்டில் வச்சு தேய்ச்சா அழுக்கு எடுத்துரும். அப்படியே ரிவர்ஸ் எடுத்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துரும். ஓகே. இப்போ இதில் இருக்க தண்ணியே எடுக்கிற ஃப்ளோர். இந்த மாதிரி அந்த பாருங்கன்னா அது பாருங்கள் மேட் இருக்கு இல்லைங்களா? மேட்டில் இருக்கிற தண்ணி கூட அப்படியே சக் பண்ணி எடுத்துருங்க. தெரியுதுங்களா? ஓகே. ஸோ எந்த அளவுக்கு இழுக்குது அப்படிங்கிறது நீங்கள் கண் கூட பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தண்ணி ஊற்றி சக் பண்ணி தண்ணி அப்படியே ஃபுல்லாக சக் பண்ணி எடுத்துருங்க. தெரியுதுங்களா? ஓகே. ஸோ இது மட்டும் இல்லாமல் அதாவது உங்களுக்கு அதோட தண்ணியோட சக்ஷன் பவர் உங்களுக்கு எந்த அளவுக்கு இழுக்குது அப்படிங்கிறது நீங்கள் டேரெக்டாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்க ஸோ இந்த மாதிரி பாருங்கள் ஒரு மக்களை தண்ணி வச்சுருக்கோம். இந்த தண்ணி ஃபுல்லாக எந்த அளவுக்கு ஃபுல்லாக உறிஞ்சி எடுக்குன்னு பார்த்துடலாம். ஏன்னா இதுலேருந்தே உறிஞ்சி தண்ணி அப்படியே ஃபுல்லாக உறிஞ்சிடணும். இந்த அளவுக்கு அதோட சக்ஷன் பவர் அந்த அளவுக்கு இருக்குது. ஓகே. சரி இப்போ தண்ணி பட்டாது எதுவும் ஆகாதாங்களா? அதான் இந்த வெட்டில் யூஸ் பண்ணக்கூடியதாங்கன்னா அந்த லெவலுக்கு மேலே மோட்டருக்கு தண்ணி போகக்கூடாது. மோட்டருக்கு தண்ணி போகிற கண்டிஷன் போச்சுனாக்கா அதான் உங்களுக்கு 20 லிட்டர்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மோட்டர் லெவலுக்கு தண்ணி போகிற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் மிஷின் அதே ஆஃப் பண்ணிக்கும். அது ஆட்டோ கட் ஆஃப். இதுக்குன்னு தண்ணி உரியறதுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. அதோட சக்ஷன் பவர் எந்த அளவுக்கு வருதுங்கிற காமிக்கிறேன். தண்ணி செஞ்சுட்டா பாருங்க இந்த ஃப்ளோரில் இந்த தண்ணி க்ளீன் பண்ணிருச்சு, மேட்டில் இந்த தண்ணி க்ளீன் பண்ணிருச்சு. இந்த மாதிரி குழந்தைங்க யூரின் போயிட்டாலும் சாம்பார் ரசத்தை கொட்டினா கூட அப்படியே சக் பண்ணி உறிஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொடச்சி ஆப்பிங் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. இந்த ஒரு மிஷின் வாங்கினாலே A to Z எல்லாமே சக்ஷனு, ப்ளோயிங், ஒட்டடை அடிக்கிறது, அதாவது சக்ஷனு, ப்ளோயிங் எல்லாமே. ஒரு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கூட்டுறது, வீடு பெருக்கிறது, வீடு துடைக்கிறது, இந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காருக்குள்ளே ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கொட்டிடுறாங்க, குழந்தைங்க ஏதாவது கீழே சிந்திடுறாங்க, காலில் பட்டுற மண் டஸ்ட் எல்லாம் ஃபுல்லாக சக் பண்ணி எடுக்கிறதுலேருந்து, ஒட்டடை அடிக்கிறதுலேருந்து, பெட்டில் ஏதாவது செஞ்சிட்டா பெட்டில் இருந்து சிந்தினவங்களுக்கு பார்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கட் எடுக்கிறதுலேருந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணுறது எல்லாமே ஃபுல்லாக செக்ஷன், ப்ளோயிங் அண்ட் வெட் அண்ட் ட்ரை எல்லாமே ஃபுல்லாக யூஸ் பண்ணி. 20 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7100 ரூபாய் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். எக்கனாமி மாடலாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 20 லிட்டர்ஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீல் டைப்பில் வந்துடும். இதுக்கு சேம் அந்த மாதிரி அக்சசரிஸ் அதுக்குண்டான யூஸ் பண்ணுறதுக்குண்டான அக்சசரிஸ் எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துறோம். 20 லிட்டர் கொடுத்துட்ருக்கோம், 25 லிட்டர் கொடுத்துருக்கோம். 20 லிட்டர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 7100 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்கன்னா இதில் 25 லிட்டர் எடுத்தீங்கன்னாக்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 லிட்டர் எடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கு 7800 ரூபாய் ரேஞ்சில் கொடுத்துட்ருக்காங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே செக்ஷன் பவர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல தேவையான செக்ஷன் அதிகமாகவே இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதோட பார்த்தீங்கன்னா வந்து வெல்வெட் கிளாத் மாதிரி காரோட அப்பல்ஸ்லாம் வச்சிருக்கோம். பெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட பஞ்செல்லாம் ஃபுல்லாக பிச்சுட்டு வெளியில் உள்ள வந்துடாத இருக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் ப்ளோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட கொடுத்தது பாருங்க. ஆன் ஆஃப் ஆஸ் யூஷுவல் வந்துடும். ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமல் இந்த செக்ஷனை நம்ம செக்ஷன் போகிற நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மினிமம் மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பாருங்க இது மினிமம் கொடுத்துருக்கோம், இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் செக்ஷன் பவர்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 19 kPa கொடுத்துருக்கோம். 19 kPa கொடுத்துருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு செக்ஷன் வருது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துடலாம். இந்த மாதிரி உள்ளே இருக்குது ஃபுல்லாக இந்த மாதிரி கிளாத்தை விட்டால் கூட ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல்லாக சக் பண்ணி ஃபுல்லாக இழுத்துருங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷனோட ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். 20 லிட்டர் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9500 ரூபாய் கொடுத்துருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் வந்து எல்லாமே ஃபுல்லாக ஹெவி கண்டெய்னராக இருக்கும். இதுலேயும் உங்களுக்கு செக்ஷனு ப்ளஸ் மேலேயே ஃபுல்லாக ப்ளோயிங் வந்துடும். சேம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டெய்னரோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஹெவியாக கொடுத்துருக்கும். இது 20 லிட்டர் ஹெவி மாடலாக கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 40 லிட்டர் ஒரு ஹோட்டல்ஸ் யூஸ்க்காக மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல், லாட்ஜ், மேன்ஷன் இந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணுறது. நம்ம வீட்டில் ரொம்ப பெரிய வீடாக இருக்குது, பெரிய இடத்த யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 40 லிட்டர் கொடுத்துருக்கோம். 40 லிட்டர் ஆஸ் யூஷுவல் நார்மலாக வரது வந்துடும். சைஸ் மட்டும் பெருசாக வந்துடும், மோட்டரோட கெப்பாசிட்டி ஹெவி வந்துடும். ஸோ 40 லிட்டருக்கு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட உங்களுக்கு மிஷின் நம்மளால தூக்கி நம்ம வந்து டீவாட்டரிங் பண்ண முடியாது அப்படிங்கிறனால ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கப்பு கொடுத்து இதில் உங்களுக்கு ட்ரெயின் வாட்டர் செப்பரேட் இதில் கொடுத்துறாங்க. இதில் ட்ரெயின் பண்ணுறது இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம இதில் ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம், க்ளீன் பண்ணி ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 40 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இதுதான் செக்ஷன் ப்ளோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வந்துடும். இது என்ன காஸ்ட்? ஸோ இது வந்து 12500 ரூபாய் கொடுத்துருக்காங்க ஃபுல் ஹெவி இண்டஸ்ட்ரியல் டைப். இதுலேயே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் மோட்டர் வச்சு 70 லிட்டர் கொடுத்துட்ருக்கோம். இதுலேயே உங்களுக்கு 3 மோட்டர் வச்சு 80 and 90 கொடுத்துட்ருக்கோம். இப்போ 70 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பெரிய ஒர்க்கு பெரிய யூஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஸ்பின்னிங் மில் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு. பைப் இந்த அளவுக்கு எஸ்எஸ்ல
ஸோ பைப்பே ஃபுல்லாக இந்த அளவுக்கு ஃபுல்லாக ஹெவியாக வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா வெட் அண்ட் ட்ரைன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து வெட் வேணா வெட் ப்ரஷ் செப்பரேட். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரஷோட கொடுத்துருக்கு இல்லைங்களா. நான் இது ட்ரை ப்ரஷ், அதான் உங்களுக்கு நார்மலாக க்ளீன் பண்ணுறதுக்கு பஞ்சு நூல் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரஷோட கொடுத்துறோம். ட்ரை ப்ரஷ் ஃபுல்லாக செப்பரேட்டாக கொடுத்துறோம் ஃப்ளோரிங்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித் வைப்பரோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெட் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ஸ்வைப் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தண்ணியை ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துரும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துறோம். ஒரு சின்ன சின்ன பெரிய பெரிய கார்னர் பெரிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ் வந்துடும். இந்த மாதிரி பைப்பை எடுத்துட்டு நீங்கள் டேரெக்டாக அந்த ஸ்பைரல் ஹோஸ்லாம் இருக்கு இல்லைங்களா. இந்த மாதிரி ஸ்பைரலோட ஹோஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எண்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் டபுள் மோட்டர் கொடுத்துருக்கோம் 7 லிட்டர்னால. ஸோ ஒரு மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1500 வாட்ஸில் ரன் ஆகும். இதே உங்களுக்கு டியூல் மோட்டர் 2 மோட்டர் வேணால் 2 மோட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சக்ஷன் பவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் ஃபுல்லாக எப்படி தெரிஞ்சுக்கலாம்னாக்கா பாக்ஸை கூட அப்படியே ஃபுல்லாக சக் பண்ணி ஃபுல்லாக இழுத்துரும். இந்த அளவுக்கு ஹெவியாக, இந்த அளவுக்கு ஃபுல்லாக இழுத்துருங்க. அது பாரு உங்களுக்கு ஆஃப் பண்ணுற மாதிரி கீழே விழுந்து. இந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஷன் பவர் இருக்குண்ணா. அதாவது நீங்கள் அது செங்கல் இருக்கு இல்லைங்களா, செங்கல்ல ஆஃப் செங்கல் அரை செங்கல் ஃபுல்லாக எந்த அளவுக்கு ஃபுல்லாக சக் பண்ணி இழுக்குமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக சக் பண்ணி இழுத்துருங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஷன் பவர் இருக்கும். இதுலேயும் உங்களுக்கு 3 மோட்டர் இருக்குது. இது வந்து 70 லிட்டரு டபுள் மோட்டர் டியூல் மோட்டர் கொடுத்துருக்கேன். 1500 வாட்ஸ். இது 17500 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். ட்ரிபிள் மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்க 20500 ரூபாய்க்கு 80 லிட்டர் அண்ட் 90 லிட்டர் கொடுத்துட்ருக்கு. இந்த மாதிரி கமர்ஷியல் இந்த மாதிரி வேக்கம் கிளீனர் மட்டும் இல்லாமல் ஸோ நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்காக ஃபுல்லாக எல்லா இடமும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் இன்டீரியர் ஷோரூம்லாம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு சோஃபாலாம் பண்ணுறாங்க இல்லைங்களா. சோஃபா பெட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கர்டன் க்ளீன் பண்ணுறதுக்கு கார்பெட் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூசேஜ்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சோஃபா வேக்கம் கிளீனர் இருக்குங்க. இதில் உங்களுக்கு அதாவது சக்ஷன் ப்ளோயிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக் பண்ணுற சைடு ஃபுல்லாக டஸ்ட் மண்ணு குப்பை எல்லாமே ஃபுல்லாக டைரெக்டாக போய் வர நார்மல் பெரிய மிஷினில் வர அக்சசரிஸ் எல்லாமே சேம் அக்சசரிஸ் எல்லாமே ஃபுல்லாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஃபா கிளீனிங் அதாவது ஃபேப்ரிக் வாஷ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதோட மிஷினோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா என்ன லிக்விட் க்ளீனிங் லிக்விட் என்ன போடுறோமோ அந்த மாதிரி லிக்விட் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி மீன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட உங்களுக்கு க்ளீனிங் லிக்விட் என்ன ஷாம்புலாம் போடுறீங்க இல்லைங்களா ஃபேப்ரிக்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு அந்த ஷாம்பு லிக்விட் இது உள்ளே போட்டு விட்டுட்டு ஸோ மிஷினை நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா அது 35 லிட்டருங்க. நார்மலாக ட்ரையாக வேக்கம் கிளீனராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டேரெக்டாக ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சோஃபா கார் செட்டு அப்பல்ஸ் க்ளீன் பண்ணுறது காரோட அப்பல்ஸ் க்ளீன் பண்ணுறது பெட்டு க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லாக ஃபேப்ரிக் வாஷ் பண்ணுறது எல்லாமே ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய கார்பெட்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்க இது நீங்கள் அப்படியே கழட்டி விட்டுட்டு ஸோ இந்த மாதிரி பெரிய கார்பெட்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட கார்பெட்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பெரிய பெரிய அதாவது ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசார்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்டு ஃபுல்லாக போட்டு அது மேலே ஃபுல்லாக கார்பெட்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கார்பெட்லாம் ஃபுல்லாக ஈஸியாக வாஷ் பண்ணி எடுக்கிறோம். ஏன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்பெட் க்ளீன் பண்ண சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் தேவை. இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஃபுல்லாக ஹைஜீனிக்காக ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு அந்த டஸ்ட் அழுக்கெல்லாமே ஃபுல்லாக கண்டெய்னர்கள் ஃபுல்லாக கொண்டு வந்துடும். ஸோ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29500 ரூபாயிலிருந்து ஃபுல்லாக கொடுத்துட்ருக்காங்க. அந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ வேக்கம் கிளீனர் இவ்வளோ பர்பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த அளவுக்கு நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம்ண்ணா. அண்ணா வணக்கம். நம்ம பேர் நம்ம கம்பெனி நேம்னு சொல்லிடுங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. என்னோட நேம் வந்து முருகன். நம்ம கம்பெனி நேம் வந்து ஸ்வாட் அசோசியேட்ஸ்ங்கண்ணா. நம்ம ஸ்வாட் அசோசியேட்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஈரோடு வந்து பார்த்தீங்கன்னா பழையபாளையம் அதாவது உங்களுக்கு பெருந்தரோடு பஸ் ஸ்டாப்பில் அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பெருந்தரோடு போகிற பஸ்ஸில் பழையபாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து வந்தீங்கன்னாக்க லெஃப்ட் சைடில் உள்ள வந்தீங்கன்னா ஒரு 200-250 மீட்டர் ரைட் சைடு நம்மளுடைய இந்த ஸ்வாட் அசோசியேட்ஸ் இருக்குங்கண்ணா. ஓகேங்கண்ணா. அது நம்மளுடைய ஸ்வாட் அசோசியேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலம்ல சொர்ணபுரியில் நம்மளோட ஆஃபீஸ் இருக்குங்க. ராதை ஹாஸ்பிட்டல் ஓட் நம்பர் 2 பிரான்ச். இப்போ நிறைய மாடல்ஸ் வந்து காமிச்சிருந்தீங்க. ஆமாங்க. ஸோ இப்போ வீட்டு பர்பஸ்க்கு வாங்குறாங்கனாலும் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாரண்டி சர்வீஸ் எல்லாமே எல்லாத்துக்குமே 1 இயர் வாரண்டி இருக்குங்கண்ணா. பேசிக்காக அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொமஸ்டிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டி வேக்கம் கிளீனர் வாங்குறாங்கன்னா கூட ஸோ அதுக்கு 1 இயர் வாரண்டி இருக்குங்கண்ணா. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியலாக யூஸ் பண்ணுற மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு 1 இயர் வாரண்டி இருக்குங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஸோ இப்போ அதெல்லாமே ஆர்டர் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ நாளில் உங்களுக்கு கிடைக்கும்? ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள 24 ஹவர்ஸில் டெலிவரிங்கண்ணா. இன்னைக்கு போய் பண்ணாங்க இன்னைக்கு அனுப்பிடும். சண்டே மட்டும் கொரியர் கிடையாதுங்கண்ணா. ஏன்னா நம்ம ஆஃபீஸ் இருக்கு கொரியர் கிடையாது. ஸோ சண்டே மட்டும் 1 நாள் லேட் ஆகும். மற்ற நாள் உங்களுக்கு 24 ஹவர்ஸ் ஆகிடும். அதர் ஸ்டேட்டுங்கிறப்ப 1 நாள் எக்ஸஸ் ஆகும். ஓகே. இப்போ டேரெக்டாக விசிட் பண்ணி வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி வாங்குறவங்களுக்கு திருப்திகரமாக வந்து பார்த்து வாங்கி திருப்திகரமாக பார்த்து எடுத்துட்டு போகலாம். என்ன மாடல் வேணுங்க சூஸ் பண்ணி எடுத்துட்டு போகலாம். ஓகேங்கண்ணா. நிறைய மாடல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகும் இந்த மாதிரி பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி டேரெக்டாக விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெமோ வந்து காமிப்பாங்க. ஸோ உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் லொகேஷன் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம்.